Hello friends, welcome to Vivi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருளை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், தேங்காய் கொஞ்சமா துருவி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 6 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை மோர் மாதிரி ஆக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சிருந்த தயிர் புளிக்காமல் இருக்கணும். அப்போ தான் மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு மோர் தயாராகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீரகம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதை இந்த மோரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. நான் எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சைட்ஸ்லாம் நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு மோர் குழம்பு ரொம்பவே அருமையாக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம விவிஸ் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.